தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை பாமக தலைவர் அன்புமணி துவங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன். வணக்கம். அன்புமணியோட இந்த பயண திட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தொடங்கியிருக்கிறார். இந்த நடைப்பயணமானது ஜூலை 25ஆம் தேதி இன்று தொடங்கி தமிழ்நாடு நாளான நவம்பர் 1ஆம் தேதி வரை இந்த தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்கிற நடைப்பயணம் நடைபெறுகிறது. இன்று திருப்பூரில் தொடங்கிய பயணம் 100வது நாள்ல தருமபுரியில நிறைவு பெறுகிறது. தற்போது அன்புமணி ராமதாஸ் திருப்பூர் கோவில்ல சாமி தரிசனம் செய்துவிட்டு இந்த கோவில் அருகே இருக்கக்கூடிய தெருக்கள்ல நடந்து சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் ரவுண்டானா பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நடைபயணத்திற்கான காரணம் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்க இருக்கிறார். மொத்தம் 10 உரிமைகளை மீட்பதற்காக இந்த நடைபயணம் என ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இதில் சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை இல்லாத வாழ்வுக்கான பெண்கள் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி நல்வாழ்வுக்கான உரிமை உள்ளிட்ட 10 உரிமைகளை மீட்க தற்போது நடைபயணமானது அவர் மேற்கொள்கிறார். இந்த நிகழ்வுல ஏராளமான கட்சி நிர்வாகிகள் அவர் புடைசூழ வருகை தந்து தற்போது இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இடத்தை நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நவீன். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் துவங்கி இருக்கிறார். அந்த காட்சிகளையே தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.